திருச்சிற்றம்பலம். அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தாவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவன் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாத வென்பா. காயமோ காலன் கருத்தோ மகா காலன் நியாயமோ சற்றும் நடப்பதில்லை, பேயனே மாடுவனோ தென்மதுரை மாமணியே என்னை உகந்து ஆடுவனோ சொக்கநாதா சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திரு அகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது போன அமர்விலே கதியே போற்றி என்ற அந்த வரியை சிந்திச்சோம். இன்னைக்கு கனியே போற்றி அப்படிங்கிற 107வது வரியிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். கதியே போற்றி கனியே போற்றி அப்படிங்கிற அந்த போற்றி திருவகவலை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். என்னைக்குமே அடியனுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடை இருந்து கொண்டே இருக்கும். என்னன்னு தெரியல, இன்னைக்கு லேப்டாப் ஒர்க்கே ஆகல. நானும் கிட்டத்தட்ட பார்த்தேன். நான் இன்னைக்கு வேகமாவே அடியார்களை காக்க வைக்க கூடாதுன்னு லேப்டாப் ஒர்க்கே ஆகல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்கணும். இப்ப வரைக்கும் அது லேப்டாப் ஓடிட்டே இருக்கு. மொபைல்லையும் சுத்தமா சார்ஜ் இல்லை. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பெருமான் ஒண்ணு இதை காப்பாத்தணும், அடி அதை காப்பாத்தணும். சரி, எப்படியோ அது அவன் பேரருள் செய்யணும். அப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை நாம் சிந்திக்கும் இந்த களத்திலே இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு இன்னைக்கு பல செய்திகளை சிந்திக்கணும்னு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வந்தேன். இன்னைக்கு நம்ம அதை சொல்லணும், இதை சொல்லிடணும், அப்படி சொல்லிடணும் அப்படின்றா யோசிச்சு வந்தோம். நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா பெருமான் நமக்கு தருவது போலவே அமைந்தது. அவர் உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது மைக் மட்டும் ஆன் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, என்னுடைய முகம் தெரியாட்டினா கூட பரவாயில்ல. நான் உள்ள போயிட்டேன்னா கொஞ்சம் நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த பதிகம் நமக்கு தருகின்ற உரைப்பு என்ன? இந்த போற்றி திருவகவல் நமக்கு தருகின்ற அந்த உரைப்பு என்ன, என் செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நாம் போற்றி செய்வதற்காகத்தான் இந்த ஆன்மா உடல் எடுத்து இந்த உயிர் உடல் எடுத்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தது என்பதை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த போற்றி செய்வது இறைவனை போற்றுவதற்காக அல்ல. இந்த ஆன்மா கடைந்தேறி இறைவனுடைய திருவடியிலே சென்று
என்றும் நீங்காத அயராத அந்த இன்பத்தை அடைவதற்காகத்தான். நம்ம போற்றி செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த ஆன்மா, இந்த இறைவனுக்கு ஒன்னும் பெரிய, நம்ம போற்றி செஞ்சா அவனுக்கு உயர்வும் இல்லை, நம்ம போற்றி செய்யாம போயிட்டா அவனுக்கு தாழ்வும் இல்லை. அவன் தாழ்வென்னும் தகைமை இலா தன்மையினான். அவனுக்கு தாழ்வு என்பதே கிடையாது. சிவபெருமானுக்கு தாழ்வு அப்படிங்கிற அந்த தன்மையை என்றும் எழுப்பதில்லை. அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் நமக்கு இங்கு அருள் செய்வதற்காக நமக்கு இந்த ஆன்மாவுக்கு உடல் எல்லாம் கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு அருள் செய்திருக்கின்றான். இந்த போற்றி நாம ஏன் செய்யணும்? இந்த போற்றி நாம எதுக்காக செய்யணும்? நாம செய்யறனால சிவபெருமானுக்கு உயர்வு இல்லை, தாழ்வு. இந்த ஆன்மாவுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவிற்கு தனி வழித்துணையாக அமைவது போற்றி திருவகவல். இந்த ஆன்மாவுக்கு வழித்துணை, இந்த ஆன்மாவுக்கு யாரும் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கூத்தன் இல்லாத வரை, அந்த கூத்தன் மட்டுமே நமக்கு துணைக்கு வருவான், வரை யாரும் வரப்போறதில்லை. அப்படி இந்த ஆன்மாவுக்கு தனி வழி என்ற ஒரு அமைப்பு உண்டு. இந்த ஆன்மாவுக்கு தனி வழி என்ற ஒரு அமைப்பு, தனி வழி, அதாவது விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள், மெய்மை குன்றாம் மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனிவழிக்கு துணை வடிவேல் செங்கோடும் மயூரமுமே. பயந்த தனிவழிக்கு துணை செங்கோடும் மயூரமுமே. அந்த பயந்த வழிக்கு துணையாக இருப்பது இந்த போற்றி திருவள்ளுவர். இந்த போற்றி செய்வது எனக்கு என்னன்னு தெரியல சுவாமி, எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை. நான் இதுல உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை, என்ன தெரியல. நமச்சிவாய் பின் பண்ணுங்க, பண்ணலாம், ஒண்ணும் இல்லை. ஆனா அது என்னன்னு தெரியல, அது கம்ஃபர்டபுளா எனக்கு இல்லை. என்னுடைய இது ரொம்ப நேரம் லோட் ஆயிட்டே இருக்கு, இன்னும் ஆனே ஆகல. சரி பெருமான், இதுலயுமே ரொம்ப சார்ஜ் கம்மியா இருக்கு. இன்னைக்கு சரியான எனக்கு வச்சிருக்காரு, சரியான சாமி சரியான செக் வச்சிருக்காரு நினைக்கிறேன். என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வச்சிருக்காரு, ஒரு நவோ தெரியல. சரி, எப்பயுமே மொபைல்ல சார்ஜ் இருக்கும், லேப்டாப்பும். இன்னைக்கு அடியார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, நல்ல புதிதாக அடியார்கள் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நிரம்ப செய்திகளை சொல்லணும் அப்படின்னு அடியன் காத்திருந்தேன். ஆனா இன்னைக்கு பலவிதமான அந்த இடர்பாடுகளுக்குள்ள பெருமான் ஆற்றுகின்றான். பரவாயில்ல, அவனுடைய கருணை அதுனா அது அதுவாகவே இருக்கட்டும். இது என்னால ஆன் பண்ணவே முடியலங்க சாமி. இது என்னுடைய சரி சரி, ஓகே, நடக்கட்டும். அப்போ நாம் போற்றி செய்வது என்பது இந்த ஆன்மா தனி வழிக்கு செல்லும் போது, இந்த ஆன்மா தனி வழி என்பது இந்த ஆன்மா உடல் விட்டு உயிர் கலைந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தனி வழின்னு பேரு. இந்த ஆன்மா இந்த உடல் எடுத்துட்டு அடுத்த உடல் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா என்ன பண்ணும், அடுத்த உடல் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே காத்தே இருக்கும். அப்படி காத்திருக்கக்கூடிய அந்த வழி, அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதுதான் தனி வழி. அந்த தனி வழிக்கு துணையாக வருவது போற்றி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, கண்ணு நமக்கு நல்லா தெரியறப்பவே நம்ம வீட்டுல எத்தனை அடியில தண்ணி இருக்கு, ஏற்கனவே நான் சொன்னதுதான், எத்தனை அடியில தண்ணி இருக்கு, எத்தனை அடியில அகலம் இருக்கு, எங்கெல்லாம் தண்ணி கப்பு இருக்கு, எங்க டிவி சுவிட்ச் இருக்கு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சோங்களேன். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, என்ன தோணும்? ஏற்கனவே படித்த ஞானம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இத்தனை அடியில தண்ணி இருக்கு, தண்ணி வேணும்னா அங்க குடிச்சுக்கலாம். இத்தனை அடியில நடந்து போனா சுவிட்ச் இருக்கு, நம்ம சுவிட்ச் போட்டுக்கலாம். கரண்ட் இல்ல, நம்ம வேற ஏதாவது நம்ம உபயோக பொருட்கள் எங்கெல்லாம் எடுக்க போறோமோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம், அவ்வளவு தூரம் போய் பண்ணிக்கலாம். அப்போ அந்த பயிற்சி, நம்ம வெளிச்சத்தை வச்சு பயிற்சி செய்ய செய்ய இருளிலும் நமக்கு இருள் பயம் என்பது இல்லாம போயிடும். இருள்ல ஏன் பயம்? இருள்ல எதுவும் தெரியாம போறதுனாலதான் இருள் நமக்கு பயம். எதுவுமே தெரியாம போறதுனாலதான்
இருள் நமக்கு பயம். அப்படிங்கிறப்போ அந்த இருள்ல நாம இருந்து உழலக்கூடாது. அந்த இருள்ன்றது எதுக்கு பயம்? நமக்கு எந்த தெளிவும் ஏற்படாதுன்றதுக்காகத்தான் இருள் மேல நமக்கு பயம் ஏற்படுது. ஆனா நாம இந்த வெளிச்சத்திலேயே நம்ம எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருள் வந்தாலும் அதை நம்ம சமாளிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையை தருவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வழிபாடு. அந்த வழிபாடு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இருளுக்குள்ள சென்றாலும், இருள்னா என்ன? இந்த மாயா தனுவிளக்கு தான் கொஞ்சம் வெளிச்சம் தருது. இந்த மாயா தனுவிளக்கு நம்மளை விட்டு போனாலும், இந்த மாயா தனுவிளக்கு நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு என்ன வந்துரும்? நமக்கு தனு விளக்கு, நம்ம மாயா தனு விளக்கு நம்மளை விட்டு போயிடுச்சு, இந்த உடம்பு போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும் சாமி? என்ன ஆகும்? இந்த உடம்பு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆன்மாவினுடைய கதி என்ன? மரணம். மரணம் உடலுக்கு தான் மரணம், ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. உடலுக்கு தான் மரணம், ஆன்மாவுக்கு மரணம் கிடையாது. மறுபடியும் அடுத்த உடல் வரும் வரைக்கும் காத்திருக்குங்க. அடுத்த உடல் வரும் வரை காத்திருக்குது. இழைப்புங்க, ஆன்மாவிற்கு இழைப்பு உண்டாகும். ஐயா லெஃப்ட் ஆயிட்டாருங்க. ஆமா ஆமா ஐயா லெஃப்ட் ஆயிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம். அது வரைக்கும் ஒரு பதிகம் பாடிட்டே இருந்தோம்னா அதுக்குள்ள ஐயா வந்துருவாரு. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணி தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. பூவினில் கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. விண்ணுற அடுக்கிய விரையின் வெவ்வழல் புண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினும் இருந்து யாரையும் விடுக்கிறீரானின்று வினவுவோம் அல்லோம். அடுக்கிற்கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வெந்த நீர் அருங்கலம் விரதிகட்கெல்லாம் அந்தனர் கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நீர் மூடி நங்களு கருங்கலம் நமச்சிவாயவே. சலமிரன் சங்கரன் சார்ந்தவர் கலால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகிலும் குலத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது
நமச்சிவாயவே. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கோடினார் அந்நேரி ஓடி சென்றலும் ஓடினின் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினின் நாடிற்று நமச்சிவாயவே. இல்லக விலகது இருள் கெடுப்பது சொல்லக விலகது சோதி உள்ளது பல்லக விலகது பலரும் காண்பது நல்லக விலகது நமச்சிவாயவே. முன்னேறியாகிய முதல்வன் மூக்கணன் தன்னறியே சரண் ஆதல் திண்ணமே அன்னறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் ஒப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. இடுக்கண் இல்லையே இடுக்கண் இல்லையே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. சிவாய நம சிவாய நம. சாந்தியம்மா ஒரு பாடல் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். காயமே கோயிலாக கடிமனும் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி இலிங்கமாக. காயமே கோயிலாக கடிமனும் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி இலிங்கமாக. நேயமே நெய்யும் பாலாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர்மையாட்டே பூசனை கீழனார்க்கு போற்றவி காட்டினோமே. நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமையாட்டே பூசனை ஈசனார்க்கு போற்றவே காட்டினோமே. பூசனை ஈசனார்க்கு போற்றவே காட்டினோமே. மெய்மையாம் உழவை செய்து பெருப்பை வித்தே. ஐயா வந்துட்டாங்கம்மா. சிவாய் சிவாய நமமா. சுவாமி சுவாமி திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அடியனை பொறுத்தவரை வணக்கம் சிவா. இன்னைக்கு அவனா வணக்கம் சிவா. சிவா திருச்செந்தூர்ல இருக்காங்க சிவா. சிவ சார் நன்றி நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. இப்போ இப்போ அததான் இன்னைக்கு அவனா நம்மளான்னு பாத்துடலான்னு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். சரி என்னன்னாலும் சரி எங்க அடியவர்களை பாக்கணும். அதுதான் என்னுடைய 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 முக்கிய வேலையே. என்னுடைய வேலை எங்க அடியவர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், பார்த்து ஆனந்தப்படணும். அது ஒண்ணுதான் வேலை. அதை நம்ம எப்படியாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன். நான் என்னால பார்க்க முடியும். சாந்தி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சுசீலா அம்மாவை பார்க்க முடியுது, சந்திரா அம்மா, புஷ்பா அம்மா பார்க்க முடியுது, கலைச்செல்வி அம்மா, புஷ்பலதா அம்மா, அமிர்தா அம்மா, நம்மளுடைய பிரேமா அம்மா அவர்களை பார்க்க முடியுது அடியனால. புவனேஸ்வரி அம்மா, சுகந்தி அம்மா, கௌரி அம்மா, அல்லி அம்மா சுவாமி, அப்புறம் அனிமோனி அம்மா, ஜானகி அம்மா, லோகநாயகி அம்மா எல்லாம் பார்க்க முடியுது என்னால. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. சுப்பா அம்மா பார்க்க முடியுது. பார்க்க முடியுது. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி நன்றிங்க சுவாமி. கலைச்செழியன் அம்மா அவர்களை என்னால பார்க்க முடியுது. மற்ற அடியார்கள் சரஸ்வதி அம்மா,
எல்லாரும் நான் கொஞ்சம் டிராப் பண்ணி பாக்குறவங்க எல்லாத்தையும் கிருஷ்ணவேணி அம்மா பார்க்க முடியுது. அப்புறம் நான் மகிழ்ச்சி ரைட்டு அலமேலு அம்மா அவர்கள் எல்லாத்தையும் பாருங்க. உங்களை பார்த்து அந்த ஒரு பெரிய நான் லேப்டாப்பை மொத்தமா ரீஸ்டார்ட் பண்ணி ஷட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு, அது ஓடிட்டு இருக்கு. அது வரைக்கும் நாம வந்து பெருமாண்ட பாருங்க. இப்போ இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிறது நம்ம எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மா பயந்த தனி வழியில இருக்கும்போது அதற்கு உதவுவதற்காக. நம்ம எப்படி நம்மளுடைய நாம் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்போ நாம என்ன பண்ணோம், இப்போ இந்த விளக்கின் துணை கொண்டுதான் நாம் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கோம் இல்ல? இந்த மேல இருக்கிற விளக்கு தெரியுதுங்களா? அந்த மேல இருக்கிற டியூப் லைட் அந்த விளக்கினுடைய துணை கொண்டுதான், அல்லது காலையில சூரியனுடைய அந்த வெளிச்சத்தினுடைய துணை கொண்டுதான் எல்லா பொருளையும் அறிஞ்சு கொண்டிருக்கோம். அப்போ திடீர்னு இருள்லாம் நமக்கு என்ன பயம்னா, இருள்ல நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பயம்ன்றது எதை காட்டுதுன்னா, எதுவுமே தெரியாது அப்படிங்கிற நிலைதான் பயம். எனக்கு இறைவன் கொடுத்த வெளிச்சம் இருக்கு, எனக்கு அதனால எனக்கு எல்லா பொருளுடைய விளக்கமும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். ஞானமும் பயமும் ஆப்போசிட். ஞானத்துக்கு ஆப்போசிட் என்ன? அஞ்ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா? அஞ்ஞானம்னா இருள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு எதுவும் தெரியல அப்படின்றதுதான் பயம். பயம்ன்றது ஒரு அஞ்ஞானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஞானத்திற்கு எதிர்மறை பொருள் ஞானம் என்பது வெளிச்சம் அப்படின்னா அதற்கு எதிர்மறை பொருள் இருள். இருள்ல ஏன் பயம் நமக்கு அப்படின்னா, நமக்கு எதுவும் தெரியாது, நாம அதனால அது மூலமா நம்மளால எதுவும் கத்துக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாதனால இருள் நமக்கு பயம். அந்த இருளை நீக்குவதற்காக அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, எது நிரந்தரம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுது. எது நிரந்தரம்? ஒளி நிரந்தரமா இருள் நிரந்தரமான? இருள் தான் நிரந்தரம் நமக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீட்டுல விளக்கு ஏத்திட்டோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு மணி எத்தனை? இப்போ மணி எத்தனை சுவாமி? 9:15 ஆச்சு. 9:15. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க வீட்டுல விளக்கு போட்டீங்க அப்படிதானே? உங்க வீட்டுல லைட் போட்டீங்க, லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப உங்க வீட்டுல உள்ள இருள் போயிடுச்சு. ஆனா வெளியில இருள் இருக்கா? இருக்கத்தான் செய்யுது இல்ல? வெளியில இருக்கு. அங்க ஸ்ட்ரீட் லைட்ல லைட் போட்டா அங்க வெளிச்சம் இருக்கும். சப்போஸ் ஸ்ட்ரீட் லைட்ல வெளிச்சம் போடல என்ன ஆகும்? திரும்ப இதுல எது நிதர்சனம்னு பார்த்தோம்னா, இருள் தான் முழுவதுமாக. நமக்கு ஆணவம் நிதர்சனமா இருக்கு. ஆனா நமக்கு இதை கிடைக்க வேண்டிய ஞானம் என்பது அப்பப்ப வந்துட்டு போகுது. அதனால சுவாமி என்ன பண்றாருன்னா, இந்த ஆன்மாவுக்கு இருளையும் ஒளியையும் மாற்றி மாற்றி கொடுத்து ஒரு பிராக்டிஸ் கொடுக்கிறாரு. ஒளியில தன்னால நடந்து போய் கத்துக்கிட்டு திரும்ப இருள் வந்துட்டாலும் என்ன ஆகும்? இந்த ஆன்மா தன்னால நடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு எப்பொழுதுமே என்ன தெரியாது? பயம் என்பது தெரியாது. பயம்னா இருள் தான், இங்க வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த ஆன்மாவை உடல் என்ற ஒளி, இந்த உடல் கிடைச்ச உடனே இந்த ஆன்மாவுக்கு என்ன தெரியுது? உடல் கிடைச்ச உடனே கண்ணு தெரியுது, காது கேக்குது, நம்மளால பேச முடியுது, சுவையை உணர முடியுது, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியுது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கெடுதல் பண்ண முடியுது, எய்த்த வீட்டுக்காரனுக்கு சண்டை போட முடியுது. இப்படி எல்லாமே முடியுதா இல்லையா நமக்கு? அப்படி எல்லாம் புஷ்பா மகிழ்ச்சி. ஆக எல்லாமே நம்மளால முடியுதுங்க இல்லையா? எல்லாமே முடியுது. அப்போ இந்த முடிகிறதுன்றதுனால இந்த வெளிச்சம், இந்த உடல் அப்படின்ற வெளிச்சத்தினாலதான் இந்த உடல் போயிருச்சுன்னா என்ன ஆகுது? தினமும் நமக்கு அந்த உடல் போகுது இல்லையா? தினமும் நமக்கு இந்த உடல் நம்மளை விட்டு போகுது. எப்போ? நாம உறங்கும் போது இந்த உடல் நம்மளை விட்டு போயிடுது. உடலுடைய கருவிகள்லாம் விட்டு வளர்க்கறதுனால என்ன பண்றோம்? ஆழ்ந்த உறக்கம். உறக்கத்துல நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க சுவாமி? உறக்கத்துல என்ன தெரியுது? இருள் தான் தெரியுங்க. உறக்கத்துல இருள் தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அதனால இந்த ஆன்மா தினமும் ஒத்திகை பாக்குது. உடம்ப விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? உடம்ப விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? தினமும் ஒத்திகை பாக்குறதுக்கு பேரு தான் தூக்கம். உடம்பு நம்ம கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றது பாக்குறதுக்கு பேரு தான் நம்ம விழிப்பு. விழிப்பு என்பது பிறப்பும், தூக்கம் என்பது நமக்கு இறப்பு என்பதையும் காட்டுது. அதனாலதான் உறங்குவது போல் சாக்காடும் அப்படின்னு நம்மளுடைய திருவள்ளுவர். அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த உடல் நம்மளை விட்டு போயிடும் ஒரு நாள். அது கன்ஃபார்மா இல்லையா? இந்த உடல் நம்மளை விட்டு போயிடும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இந்த உடல் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம எங்க போயிடுவோம்? இருளுக்கு போயிடுவாங்க ஐயா. அருமை. ஜானகி அம்மா 100. இந்த உடல் போயிடுச்சுன்னா நம்ம இருளுக்கு போயிடுவோம். இருள் தான் நம்மளுடைய தனி வழி. அங்க நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. அந்த இருள் தான் தனி வழி. அந்த இருள்ல போறப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒரு துணை வேண்டும். இது ஏன் பயப்படுது? இருட்ட பார்த்தவனே துணைக்கு யாரும் இல்லைன்னு பயப்படுது. இதுக்கு துணை வேண்டும் அல்லவா? அந்த துணை தான்
நாம இறைவனை பயின்று நன்னி நனிந்து பாடிய போற்றிகள். நம்ம செய்த போற்றி தான் நம்முடைய ஆன்மாவோட கலந்து நமக்கு என்னவா கிடைக்கும், அது நமக்கு ஒரு வழித்துணையாக வரும்னு சொல்றாங்க. அப்ப இந்த போற்றி திருவகவல் அப்படிங்கிற இந்த போற்றி இந்த உடல் விட்டு இந்த ஆன்மா தனிமையில இருந்தாலும், இந்த ஆன்மாவிற்கு ஒரு வெளிச்சமாக ஒரு துணையாக வருகின்றது என்பதுதான் இப்போ இந்த ஆன்மாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. அப்போ நாம் செய்த போற்றி என்பது என்ன அப்படின்னா, இந்த வழித்துணை, இந்த ஆன்மாவினுடைய வழித்துணைக்கு நாம் வைத்திருப்பது. இன்னொரு முக்கியமான விஷயம் போற்றிய பற்றி எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்களா? நான் சொல்றது கேக்குதுங்களா? மகிழ்ச்சி எல்லாரையும் பார்க்க முடியுது. ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். அடிக்கடி நான் இப்படிதான் கொஞ்சம் அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஆனந்தப்பட்டுக்குவேன். எனக்கு மொபைல் இருக்கிறதுனால எல்லாத்தையும் இந்த ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்க்க முடியும். அதனால பாத்துக்கிறவங்க எல்லாருடைய அந்த திருமுக தரிசனத்தையும் அடியன் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு அடியன் பல கனவுகளோட வந்த பெருமாள் இப்படி சரி அவன் என்ன நினைச்சாலும் நம்ம வந்து நல்லது. இப்போ ரெண்டாவது மொத போற்றியினுடைய சிறப்பு என்ன? போற்றி எதற்காக உதவியது சொல்லுங்க? நம்ம செய்த போற்றியெல்லாம் நமக்கு எதுக்காக உதவியது சொல்லுங்க? தனி வழிக்கு துணையாக நின்றது போற்றி. தனி வழி என்பது இந்த உடல் விட்டாலும் நாம் செய்த போற்றி நமக்கு இந்த ஆன்மாவோட துணைக்கு வரும். நம்ம செஞ்ச வீடு நம்ம கூட துணைக்கு வராது, நம்ம செஞ்ச கல்வி நம்ம கூட துணைக்கு வராது, நம்ம வச்சிருந்த நகை நட்டு நம்ம கூட வராது, பிள்ளைங்க வரவே வராது. பிள்ளைங்க வருமா? பிள்ளைங்க வராது, கணவர் வரமாட்டாரு, மனைவி வரமாட்டாங்க. நம்ம தான் நம்ம தனி வழியில இருந்துக்கணும். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுவோம். பாத்திருக்கீங்களா? உயிர் போன வீட்டுல எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க. கதறி அழுத உடனே சாமி பார்த்துட்டு, சார் ரொம்ப அழுகுறீங்கப்பா, சரி திரும்ப உனக்கு நான் உயிர் கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவோம்? சாமி அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத சாமி, போனது போனதாவே இருக்கட்டும், நாங்க அழுதவங்களாவே இருக்கட்டும், அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாத சாமி, எங்களுக்கு வந்து நீங்க போதும், நான் கொஞ்ச நாள் அழுது நாங்க மறந்துக்கிறோம், தயவு செய்து இவனை திரும்ப கொடுத்தீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா, நாம இந்த உறவுகளை பெருசு நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய உடைமைகளை பெருசுன்னு நினைச்சிடும், அதான் கூட வரப்போகுதுன்னு. அது போல நம்ம கற்ற கல்வி, நம்மளுடைய ஜாதி, குலப்பெருமை, இதெல்லாம் நம்ம கூட வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே இல்லை, எதுவுமே கூட வரப்போறது இல்லை. நாம ஒரு நீரும் மலரும் எடுத்து சிவபெருமானுக்காக செய்த அந்த போற்றி மட்டும் இந்த ஆன்மாவோடு கலந்து பச்சை மரம் சொல்றாங்க சிவா, நிஜங்களா? நம்ம குத்தி இருக்கிற பச்சை மரம் சொல்றாங்க சிவா, பச்சை கையில எல்லாம் குத்தி சிவா, அது கூட வரும்னு சொல்றாங்க. ஆமா, இல்ல அப்படிலாம் பச்சை உடம்போட தானே கலந்துருக்கு. அந்த காலத்துல கேட்பாங்க, சொல்லுவாங்க, பழமொழிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சையன் குத்துறீங்கன்னா சாமி கேட்பாராம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்பாராம். அதனால சாமி கிட்ட வந்து நான் பச்சை கொண்டு வந்திருக்கேன்னு அந்த காலத்துல இந்த பச்சை குத்துனாங்க இல்லையா உடம்புல, அதை எப்படி கொண்டு வர முடியும்? இந்த ஆன்மாவுக்கு தான் உடம்பு இல்லையே, உடம்புலதான் பச்சை குத்தி இருக்கும், ஆன்மாவுக்கு எங்க கொண்டு போக முடியும்? அந்த காலத்துல அதுக்கு ஒரு பெரிய விளக்கமாக செய்வார்கள் நம்மளுடைய. அதனால அது கிடையாது, சைவ சித்தாந்தப்படி அது கிடையாது. சரி, அப்போ முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஆன்மா தனி வழியில இருக்கிறப்போ போற்றி உதவும். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம பேங்க் டெபாசிட் போடுறது இந்த இன்மைக்கும் மறுமைக்கும் உதவுவது போற்றி. நாம செஞ்ச போற்றி இந்த பிறவியில உடலோடு இருக்கும் போதும் உதவி செய்யும், நாம செஞ்ச போற்றி இந்த உடலை விட்டு கலைந்த பிறகும் உதவி செய்யும். அதனால போற்றி என்பது இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய மருந்து. சொல்ல போனா மறுமையில நாம தனி வழியாக கடந்து செல்லும் போது இந்த ஆன்மாவிற்கு துணையாக அருள் செய்கின்ற ஆற்றலுடையது நாம் செய்த போற்றி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தனே மறந்தேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த போற்றி என்பது முதல்ல இந்த ஆன்மா இறைவனை பார்த்த உடனே, இறைவனை பார்க்கறதுதானே இந்த ஆன்மாவோட வேலை, தெரியுமா இல்லையா? இறைவனை பார்க்கறதுக்காகத்தானே இந்த ஆன்மா இருக்கு, நல்லா தெரியும்ல. இந்த ஆன்மா இறைவனோட திருவடி சேருவதற்காகத்தான் இத்தனை பிறப்பு எடுக்குது. ஆனா இறைவனை பார்க்கணும்னா தூரம் அங்க இல்ல, அவன் உள்ளத்தான் இருக்கான். அவன் உள் திரும்பி பார்க்க மாட்டேங்குது இந்த ஆன்மா, எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. உள் திரும்பி பார்த்தா இறைவன் என்ன பண்ண போறான்?
வந்துட போறான், அவ்வளவுதான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆன்மா உள்ளேயே திரும்பி பார்த்துட்டு ஒரு வெளியே திரும்பி பார்த்துட்டு இருக்கு. அப்படி இறைவனை இந்த உடல் கடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவா இறைவனுடைய திருவடி சேரும் இல்லையா? அப்படி சேர்ந்த உடனே அப்ப என்ன பண்ணுமா, போற்றி செய்ய தொடங்குமா இந்த ஆன்மா, தன்னையும் அறியாம. இறைவனுடைய திருவடியை கண்டதுமே இந்த ஆன்மா போற்றி செய்ய ஆரம்பிக்குமா. இந்த போற்றி சரியா செஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு போற்றி தன்னால வரும். சரியா ஒண்ணுமே செய்யலன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் தத்த புத்தன்னு வளரும் இல்ல, அந்த மாதிரி போற்றி செய்யுமா அந்த ஆன்மா. இறைவனை கண்டதுமே இறைவனை போற்றி செய்ய துடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, குழந்தைக்கு இப்போ குழந்தை பேசவே தெரியாது, தாயை பார்த்த உடனே கையை காலை தூக்கிக்கிட்டு அப்படியே தனக்கு தெரிஞ்ச மொழியில ஊன்னு கத்திக்கிட்டு அப்படியே தன்னால அது அப்படியே தாயை தவிக்கிட்டு வரும்ல, அது போல இந்த ஆன்மா இறைவனை கண்டதுமே என்ன பண்ணுமா, அப்படியே தனக்கு தெரிந்த போற்றிகள் எல்லாம் சொல்லுமா. அப்போ இறைவனை கண்ட உடனே இந்த ஆன்மா செய்கின்ற முதல் பூசனை போற்றிதான். ஆக இறைவனை கண்டதும் செய்வதற்காகவும் அடுத்து அது தனி வழிக்கு துணையாகவும் அமைவது இந்த போற்றி திருப்போற்றி. புரிஞ்சுதுங்களா? இந்த போற்றி என்பது இறைவனை கண்டதும் செய்வதற்கு, இறைவனை காண்பதற்கு அங்க கண்ணு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆன்மா உடலை விட்டு கலைஞ்சதுக்கு அப்புறம் கண்ணு இருக்காது, காது இருக்காது. அதனுடைய ஞானத்துல விளக்கம் வர வர ஞானத்தின் மூலமாகத்தான் இறைவனை காணும். ஞானம் பெருகுது இல்லையா? இந்த ஞானம் பெருகுவதன் மூலமாகத்தான் இந்த ஆன்மா இறைவனை காணும். அதனால இந்த ஆன்மாவுக்கு போற்றி என்பது இன்றியமையாதது. ஆன்மாவுக்கு போற்றி என்பது இன்றியமையாதது அப்படின்னா என்னன்னா, இந்த ஆன்மா தனி வழிக்கும் இறைவனை கண்டு துதிப்பதற்கும் செய்யக்கூடிய ரிகர்சல், டெய்லி ரிகர்சல் தான் நாம செய்கின்ற போற்றி. இந்த போற்றி நாம ஜலியா டபோ இல்லம்மா ಅಲ್ಲ ಅವನು ನಾಗ ತಿನಿಶ್ ಗೋ ಫಾಸ್ಟ್ மன்னிக்கணும் சார். ஆக இந்த ஆன்மா தனி வழிக்கு துணையாகவும் இறைவனை கண்டு துதிப்பாடவும் இந்த ஆன்மா இருக்கு. நாம எங்க இறைவனை காண போறோம்? நான் செஞ்ச பாவத்துக்கு இறைவனை எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க, இந்த ஜென்மத்தை நான் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் பார்க்க மாட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த போற்றி தேவையில்லை. ஆனா நாமெல்லாம் என்ன முடிவு பண்ணிருக்கோம்? சுவாமி, நான் எத்தனை பிழை செய்தாலும் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் இந்த பிறவியோடு என்னுடைய கணக்கை முடிச்சிரு, எல்லாத்தையும் முடிச்சிரு, உன் திருவடி வந்து சேர்வேன் அப்படின்னு சொல்லுகின்ற உன்னதமான உறுதி உள்ள இந்த ஆன்மாக்களுக்கு போற்றி என்பது மிகச்சிறந்த ஒரு பரிசு. ஆக அப்போ இந்த போற்றியில என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதுதான் முக்கியம். இந்த போற்றியில என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருவரை போற்றி செய்யும் போது எப்படி போற்றி செய்வோம்? அவரை புகழ்ந்து போற்றி செய்வாங்க. ஆமா, அவரை பத்தி அறிந்து அவரை பற்றி புகழ்ந்து போற்றி. அவரை பத்தி அறிஞ்சிருந்தாதான புகழ முடியும். நல்லா கவனிங்க, அவரை பத்தி அறிஞ்சிருந்தான. அப்போ இறைவனை பற்றி அறிதல் தான் போற்றி, வேற ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு போற்றிக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றினா இறைவன் வேற்றாகவும் நிக்கிறான், விண்ணாகவும் நிக்கிறான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில போற்றி தெரியுது. கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட, அப்ப கைலை மலை அவனுக்கு இருப்பிடம்னு தெரியுது. அப்புறம் எல்லாம் சிவன நின்றாய் போற்றி, எல்லாம் சிவமாக இருக்குது. கொல்லால் மடுவாட் படையாய் போற்றி, அவன் கையில இருக்கக்கூடிய மடு ஒருவரையும் கொன்றதில்லை, அது அனைவருடைய கட்டுகளை அறுப்பதற்காக இருக்கே தவிர யாரையும் கொலை செய்வதற்காக இறைவன் கையில ஆயுதம் வைக்கவில்லை. அது நாத்திகர்கள்லாம் சொல்றாங்க, இறைவன் கருணையாளன்னு சொல்றீங்களே, அவன் கையில திரிசூலம் இருக்கு. திரிசூலம் ஏன் வச்சிருக்கான்? அவன் திரிசூலம் வச்சிருக்கான், ஏன் வச்சிருக்கான்? அப்ப கொலை செய்வதற்காகத்தானே வச்சிருக்கான். அவனை போய் பெருங்கருணையாளன்னு சொல்கின்றீங்களே, இது எப்படி நியாயமாகும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. திரிசூலம் என்பது ஆன்மாக்களை குத்தி கொள்றதுக்கு இல்ல, ஆன்மாக்களை கொல்லவே முடியாதுன்ற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது போல. ஆன்மாக்களை இறைவனாலையும் கொல்ல முடியாது, யாருனாலையும் கொல்ல முடியாது. ஆன்மாக்களை கொல்வதற்காக அவன் உடலை கொல்லணும்னு நினைச்சான்னா சூலம் தேவையில்லை,
அவனுடைய ஒற்றை பார்வை போதும் உடல் அப்படியே தகதகன்னு பொடி பொடியா போயிடும். அவனுக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. நினைச்ச மாத்திரத்திலேயே உடம்ப அழிப்பா. அவனுக்கு அந்த சூளை ஏன் வச்சிருக்கான்னா, கவலைப்படாத தங்கம், உன்னை பிடித்திருக்கக்கூடிய 3 மலங்களை நான் கிள்ளி தெரிகின்றேன் என்பதற்காக அந்த சூழப்படைனா திரிசூலம் இருக்குல்ல, அந்த சூழப்படையை அவன் கையில வச்சிருக்கானே. அப்ப அது கருணையின் காரணமாகத்தானே வச்சிருக்கேன். இத சரியா சொல்லி தரல நாம குழந்தைங்களுக்கும் யாருக்கும். இது சரியா சொல்லி தருந்தா யாராவது நாத்திகம் பேசுவாங்களா? கருணையாளன் சிவபெருமான்னு நாத்திகவாதி கூட சிவபெருமானை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? ஆக சிவபெருமான் கருணையாளன், அவன் மிகச்சிறந்த கருணையாளன். அப்ப அந்த போற்றி நாம செய்யும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவனை பற்றிய புரிதல் ஏற்படும். சிவபெருமான் இப்ப ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, நீங்க 1000 சாத்திரம் கத்துக்கிட்டாலும் சரி, நான் PhDங்க, நான் 10 PhD முடிச்சிருக்கேங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் சயின்டிஸ்டுங்க, உலகத்தையே நான் பிக் பேங் தியரி கண்டுபிடிச்சிருக்கேங்க சொன்னாலும் பரவாயில்ல, இப்ப எத்தனையோ விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டாலும் சிவத்தை அறியவில்லை என்றால் நீங்கள் கற்ற கல்வி என்பது எதற்குமே பயன்படாத கல்விதான். இந்த சிவத்தை கத்துக்கிற கல்விக்குதான் அதுதான் ஞானமே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி இச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. இது ரொம்ப சத்தியம். ஆகா கற்றதனால் ஆய பயனுள் கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின். அந்த வாளறிவன் என்பது சிவபெருமான் தான். சிவபெருமான் ஒருவன் தான் அறிவினன், மத்த எல்லாரும் அறிவு. ஏன் வாளறிவன் மத்தவங்களும் இருக்காதா? இல்ல, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அறிவு அரைகுறை அறிவு தான். முழுமையான அறிவு யாருக்குமே கிடையாது. கிடையாதுன்னா மணிவாசகருக்கும் கிடையாது, திருஞான சம்பந்தருக்கும் கிடையாது, 63 நாயன்மார்களுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவன் ஒருவன் தான் முற்றறிவு. நாமெல்லாம் என்னது? சிற்றறிவு தான். ஒரே ஒரு நிமிஷம், லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆயிட்டான்னு பாக்குறது. உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே பேசினா இன்னும் சந்தோஷம். அந்த ஒருவன் தான் முற்றறிவு. நாமெல்லாம் வந்துருச்சு, இருந்தாலும் பேசிட்டே இருக்கேன், அப்படியே போட்டிருக்கேன் நினைச்சுவேன். இந்த ஒருவன் தான் முற்றறிவு, நாமெல்லாம் சிற்றறிவு. கவுனிங்க, ஒரு பெரிய கடல் இருக்கு. என்னை பாருங்களேன் எல்லாரும், ஒரே வாய்ப்பு இருந்தா பாருங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எல்லாரும் என்னை கவனிங்க. ஒரு பெரிய கடல் இருக்கு. அந்த கடல்ல ஒரு பெரிய குடத்தை வச்சு அழுத்துறோம், உள்ள அமுக்குறோம். இப்ப என்ன ஆகுது? வெற்று கூட என்ன ஆகுது? தண்ணி நிறைஞ்சிருச்சுங்கய்யா. கடல் தண்ணி வந்துருச்சு. இப்போ இந்த குடம் வந்து கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. இந்த குடம் கடல் ஆகுமா? இந்த குடம் கடல் ஆகுமா? கடலுக்குள்ளதான் மூழ்கி இருக்கு. இந்த குடத்துக்குள்ள இருக்க தண்ணி கடல் தண்ணி தான். ஆனா அந்த குடம் முழுமையா தன்னுடைய கடல் தண்ணியை வாங்கியிருந்தாலும் கூட இது குடத்து தண்ணி தான் கடைசி வரைக்கும். ஒரு நாளும் கடல் தண்ணியே ஆவது கிடையாது. இது ஒரு நாளும். அதனால இந்த ஆன்மா இறைவனோடு கலக்கும் போது முழுமை அடையும். அது அளவுக்கு தான் முழுமை அடையும், இறைவன் அளவுக்கு முழுமை அடையாது. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. இந்த ஆன்மா எப்பேற்பட்ட ஆன்மாவா இருந்தாலும் சிவ இன்பத்தை அனுபவிக்குமே தவிர, இந்த ஆன்மா சிவ இன்பத்தை அனுபவிக்குமே தவிர இந்த ஆன்மாவுக்கு என்ன தெரியாது? அறிவு என்பது என்றும் கிடையாது. அறிவன் வாளறிவன் என்ற வார்த்தை சிவபெருமான் ஒருவனையே சுட்டும். அவனுக்குத்தான் எல்லா அறிவும் உண்டு. அப்போ உலகத்துல நல்லா கவனிங்க, உயரம் எது? உயரம் இந்த உலகத்திலே உயரமானது எது? எது உயரமானது? கைலை மலைங்கய்யா. எவரெஸ்ட் சிகரம் சொல்லுவோம் இல்லையா? நம்ம இதுல வர கொஸ்டின் என்ன? வர கொஸ்டின் நம்ம இது எக்ஸாம்ல எல்லாம், பெரிய பெரிய எக்ஸாம்ல எல்லாம் வர கொஸ்டின், எது உயர்ந்த சிகரம் என்பது எவரெஸ்ட் சிகரம். அப்போ நாம அதை விட உயரமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம அதை விட உயரமா இருக்கணும்னா எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல ஏறி நிக்கணும், அப்படித்தானே? உலகத்திலேயே பெருசு எவரெஸ்ட் சிகரம். நாம அதை விட உயரமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல ஏறி நிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். அடியன்ட்ட
உலகத்திலேயே உயரமானது எவரெஸ்ட் சிகரம். நாம அது மேல ஏறி நின்னா அதை விட உயரமா இருக்கோம். சரி, உலகத்திலேயே அறிவானது எது? அவனை பற்றி அறிவுதான் அது உலகத்திலேயே எல்லா அறிவும் கொடுக்கக்கூடிய அறிவு. புரியுதுங்களா? இப்ப உலகத்திலேயே அறிவு சிவபெருமான் தான். அவனை பற்றி நாம் அறிந்து கொள்வதுதான் உண்மை. அதை விட ஒரு உயர்ந்த அறிவு. உலகத்திலே எது உயர்ந்த அறிவுன்னு கேட்டா உயர்ந்த அறிவாகிய சிவபெருமானை அறிவதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மத்த எந்த அறிவும் அறிவு அல்ல. அடியெல்லாம் PhD முடிச்சிருக்கேன், அடியெல்லாம் ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறேன், அதெல்லாம் அறிவாவோ அதெல்லாம் ஒரு வேலையாவோ அதெல்லாம் ஒரு விஷயமாவோ ஒரு பொருட்டும் ஒரு நாளும் அடியன் கருதியது இல்லை. ஒரு நாளும் இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு டெக்னிக்கலா பண்றோம், இவ்வளவு விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்றோம் ஒரு நாளும் நினைச்சதில்லை. சிவபெருமானுடைய அவனை பற்றி அறிவதற்கு பெருமானை இந்த பிறவியில வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொன்ன. அப்போ சிவத்தை பற்றி அறிகின்ற அறிவே உயர்ந்த அறிவு. அதுதான் இந்த ஆன்மாவுக்கு தேவையான அறிவும் கூட. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? இந்த சிவத்தை பற்றி அறிகின்ற அறிவு தான் இந்த ஆன்மாவுக்கு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மண்டையில ஏத்திக்கோங்க, இது எல்லாரும் உங்களுடைய புத்தியில ஏத்திக்கோங்க. ஏன்னா நாம செய்கின்ற எல்லா செயல்லையும் நமக்கு ஏதோ பெருசா கிடைக்கிற மாதிரி உணர்றோம். ஆனா அது காற்று குமிழி போல, நீர் குமிழி போல. அது என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு தான் பயனுள்ளதா இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகாது. இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல்பை கண்டுபிடிச்சாரு. தினமும் பல்பை போடுறோம். யாரையாவது நாம தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சுக்கிறோமா? அவர் அவ்வளவுதான். அவர் கண்டுபிடிப்பு அந்த நேரம் அவருக்கு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அவருடைய சொந்த பந்தங்கள்ல நம்ம ஒவ்வொரு லைட்டுக்கும் வர காசை அவங்க வாங்கிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கண்டுபிடிப்புனால என்ன நேர்ந்தது? புற இருளை தானே நீக்க முடிஞ்சது, அக இருளை நீக்க முடிஞ்சுதா? இல்ல. பாவம் தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த வயிற்றுல எந்த தாய் வயிற்றுல திரும்ப பிறந்திருக்காரோ, எங்க உட்காந்து என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ தெரியல. ஒரு பிறவியில நல்லது செய்யலாம். ஆனா நாம கத்துக்கிட்டு இருக்கிற அந்த சிவ அறிவு இருக்கு இல்லையா, அது இந்த பிறவியில மட்டும் இல்ல, எல்லா பிறவிக்கும் வரப்போகுது. எல்லா பிறவிக்கும் வரப்போகுது. ஏய் ஆனந்து, சும்மா அடிச்சு விடாரடே, சும்மா சிறுவாசனை நாங்க வந்துட்டா சிவ அறிவு மட்டும் எல்லா பிறவிக்கும் வருமா, மித்ததெல்லாம் வராதான். இது என்னடா நியாயம் கேட்டா கவலைப்படாதீங்க, நான் எவிடன்ஸோட தான் பேசினேன். யானை சிவபெருமானை வழிபடுகின்றது, சிலந்தி சிவபெருமானை வழிபடுகின்றது, ஈ சிவபெருமானை வழிபடுகின்றது, குரங்கு சிவபெருமானை வழிபடுகின்றது, புனுகு பூனை சிவபெருமானை வழிபடுகின்றது. இப்படி பிறந்த எல்லா உயிர்களும் ஏதோ ஒரு இடத்துல சிவபெருமான வழிபடுது. எந்த பூனையாவது போய் பல்பை கண்டுபிடிக்குதா? எந்த மயிலாவது போய் லைப்ரரியில போய் ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து கழுத்துல மாட்டிக்குதா? நான் போன ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன்? போன ஜென்மத்துல டாக்டரா இருந்தேன், இந்த ஜென்மத்துல நானும் திரும்ப டாக்டராக போறேன், எனக்கு டாக்டர் விஷயம் நல்லா தெரியும்னு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து கழுத்துல மாட்டிக்குதா? எந்த யானையாவது டெய்லர் தைக்க போறேன், எனக்கு ஊசி நூலும் கொடுங்க, நான் தைக்க போறேன்னு உட்காருதா? இல்ல. அது எல்லாம் வேற வேற பிறப்புகள் எடுத்திருந்தாலும் கூட அவைகள் அனைத்தும் சிவபெருமானை வழிபாடு செய்த அறிவு மட்டும் அதுக்குள்ள வருதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம செஞ்ச எல்லா அறிவும் இந்த உடலோடு அழிந்து போகும். இந்த ஆன்மாவுல கலந்த அறிவு சிவ அறிவு மட்டும்தான் மலரு. அதுதான் எல்லா பிறவிகளுக்கும் வருவது. ஒருமையுள் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. இப்பதான் தவமணியம்மா எடுத்து கொடுத்தாங்க. எழுமையும் ஏமாப்புடைத்து. அப்ப கல்வினா என்ன? கல்வினா சிவபெருமானை பற்றி அறிகின்றது பேருதான் கல்வி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த புறக்கல்வி கல்வி அல்ல, புறக்கல்வி கல்வி அல்ல. சிவபெருமானை அறிகின்ற அறிவு இருந்தா போதும். ஏன்னா அவன் தான் முற்றறிவு. அந்த முற்றறிவு அறிஞ்சுட்டா நமக்கு எல்லா அறிவும் வந்து புரிஞ்சுதுங்களா? நான் சொல்றேன், ஏற்கனவே எவரெஸ்ட் மலையில ஏறினா அதோட அது மாதிரி அவன் தான் முற்றறிவு. அவனை அறிந்து கொண்டோமானால் நமக்கும் முற்றறிவு வரும். அந்த முற்றறிவு தான் நம்ம வந்து சிவமாம் தன்மை பெறுகின்ற அறிவுன்னு சொல்லுவோம். அப்போ சிவபெருமானை எப்படி அறிந்து கொள்வது என்றால் போற்றி செய்வதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த சிவ அறிவு நமக்கு அப்பதான் கிடைக்கும். அப்போ சிவ அறிவு கிடைச்சதுன்னா இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும்? அறிவிலே விளக்கம் பெறும். இந்த ஆன்மாவுக்கு அறிவுல ஒரு ஏற்றம் பெறுமா? சிவ அறிவு கிடைக்கிறதுனால. அந்த சிவ அறிவு எங்கதான் இருக்கு? போற்றிகள்ல இருக்கு. சிவ அறிவு போற்றிகள்ல இருக்கு.
அந்த போற்றியை நாம் தொடர்ந்து நாம் பயணிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு முழு அறிவு கிடைக்கும், ஆன்மாவில விளக்கம் கிடைக்கும். ஆன்மாவில விளக்கம் கிடைச்சா சிவமாயிருக்கும், அவ்வளவுதான். அப்போ போற்றி செய்வதனால நாம சிவமாவுமே தவிர சிவபெருமானுக்கு ஒரு ஏற்றமும் இரக்கமும் இல்லை. அப்ப நாம போற்றி செய்வதனுடைய முதல் கடமை என்ன அப்படின்னா, சிவமாம் தன்மை நமக்கு வரும். ஏன்? போற்றியை உணர்ந்து சொல்லும் போது அப்படின்னு சொல்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. போற்றி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வந்துருச்சு நினைக்கிறேன், எல்லாத்தையும் பார்க்க போறேன். சுவாமி, அடியன் பேசுறது கேக்குதுங்களா? அமைச்சுவாய் அமைச்சுவாய். உங்க எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். சக்சஸ் சக்சஸ், மிஷன் கம்ப்ளீட்டட். உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நானு. எனக்கு போகுது இன்னைக்கு நைட் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் எல்லாம் வந்துடும். உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அடியெடுத்து இந்த பெருந்தவங்க 63 பேர் இருக்காங்க. 63 நாயன்மார்கள் போல 63 இருக்காங்க இந்த அமர்வுல. அப்பாடா, இப்பதான் போன உயிர் எனக்கு போன உசுறு வந்துருச்சு அப்படின்னு வந்துருச்சு ஒரு வழியா. உங்களை பார்க்கல அப்படின்னு எனக்கு திருவாசகம் சொல்றதுக்கு உடன்பாடே இல்லை, ஏதோ சும்மா சொல்றேன். அப்போ இப்ப உங்களை பார்த்த உடனே அடிக்க. அப்போ முக்கியமான செய்தி, இந்த போற்றி செய்வதனால சிவபெருமானுடைய தன்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அறிவு. சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அறிவு. சிவத்தை பற்றி அறிந்து கொள்வதுதான் இந்த ஆன்மாவுக்கு செய்கின்ற பேருபகாரம். வேற எதுவுமே கிடையாது. அவ வெளிநாட்டுல தமிழ் திருவாசகத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த தாய்மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறான். என்னதான் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் என்ன ஆகும்? ஒரு நல்ல விஷயம் தர. ஆனா நம்ம தமிழ் மொழியில, தாய்மொழியில, நம்ம தாய்மொழியில, நம்ம மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாதூர்ல பிறந்த மணிவாசகருடைய தன்மையை நாம எடுத்து நாம பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல். நாம தமிழனா பிறந்ததே பாதித்தவம், அதுல திருவாசகம் படிச்சது மீதித்தவம், அதுல எழுத்தண்ணி சிவபெருமான அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே உருக்கி ஊத்திக்கிட்டு இருக்கோமே, அது அதை விட பெரிய தவம். பெருந்தவம் செய்ததுனாலே நாம் திருவாசகத்தின் நிலை வந்து. சரி, அப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க ஒருத்தவங்களை பத்தி விசாரிக்கும் போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்போம்ல. மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருங்க, மாப்பிள்ளையோ பொண்ணோ விசாரிக்கிறப்போ, ஐயோ இந்த பொண்ணு சூப்பர் பொண்ணுங்க, ஒரு வார்த்தை அதிர்ந்து பேசாரு, அடக்கமான பொண்ணுங்க, பெரியவங்களை அவ்வளோ மதிக்கும், காலையில எந்திரிச்சு அப்படித்தான் வேலை செய்யும், என்னென்னமோ அந்த பொண்ணை பத்தி பேசுவாங்க இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அதே போல பையனை பத்தி கேட்கும் போதும், பையனா ஆக ஐயோ அந்த பையன் மாதிரி தங்கமான பிள்ளை, கோபமே பட மாட்டார், ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ற கேரக்டர், ஆச்சாக்க பூச்சாக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய கேட்டிருப்போம். நல்லா கவனிங்க, இப்படி நிறைய ஒருத்தவங்களை பத்தி கேட்டிருப்போம். ஆனா அவங்க கிட்ட போய் அதை நம்ம அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? புளிக்கும். அவங்களை பத்தி 1000 சொல்லியிருப்பாங்க, நம்ம போய் கேட்டா அது 1000த்துல 10 தான் என்னவா இருக்கும், உண்மையா இருக்கும். பொய்யாவே இருக்கும். நாம நினைச்சதை விட அவங்க கம்மியாதான் இருப்பாங்க எப்போதுமே. ஆமாவா இல்லையா? முக்கியமான செய்தி, ஆமாவா இல்லையா? நாம எல்லாத்த பத்தியும் கேள்விப்படுவோம். ஆனா அவங்கள போய் நேர்ல பார்க்கும்போது, அடைச்சி இந்த ஆளை பத்தி இது இவ்வளவு பில்டப் கொடுத்துருக்கானுங்க, இவனுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஆனா சிவபெருமானை பத்தி என்ன நிமிஷம் கவனிங்களேன், எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் கூட என்ன கவனிங்களேன். ஆனா சிவபெருமானை பத்தி நம்ம இப்ப கத்துக்கிறோம்ல, இதெல்லாம் கத்துக்கிட்டு போய் சிவபெருமானை பார்த்தோம்னா, ஆட படுபாவி ஆனந்து பொய்யா சொல்லியிருக்கானே, அவன் சொன்னதை விட இவன் 1000 மடங்கு பெருசா இருக்கானே, அவன் பெருங்கருணையாளன்னு சொன்னானே ஆனந்து, ஆனா நேர்ல பார்த்தா அவன் கருணையை எண்ணி கொஞ்சம் கூட ரசிக்க முடியல, அவ்வளவு பெரிய கருணையானவனா இருக்கானே. செஞ்சடையோன்னு சொன்னானே ஆனந்து, இங்க பார்த்தா அவனுடைய சடையில செஞ்சடை அப்படியே கீற்று போல பொழிந்து ஓடுகின்றது. இதை எந்த வரிகளாலே சொல்வது, இதை எந்த கருணையினாலே சொல்வது அப்படின்னு சொல்வது போல அமையும். நாம இப்ப சிவபுராணத்திலையும் போற்றி திருவள்ளையும் கத்துக்கிற போற்றி சிவபெருமானுடைய
அந்த நெகக்கீற்றினுடைய ஒரு துகளை எடுத்து பார்க்கறதுக்கு தான் சமமே தவிர உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெல்லாம் உணர்ந்து ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றது வேறறியாமை விளங்குகின்றோமே. என்ன பண்ணாலும் என்ன படிச்சாலும் கோடி புத்தகங்கள் வந்தாலும் 12 திருமுறையை தலைகீழ படிச்சாலும் சிவபெருமானை நாம் படிச்சதுக்கும் அவன் பார்க்கறதுக்கும் பல கோடி மடங்கு பெருசா இருப்பான். ஆனா உலகத்துல சொன்னதுக்கும் போய் பார்த்ததுக்கும் கம்மியா இருப்பாங்கல்ல. சிவபெருமான நாம இங்க பாக்குறதுக்கும் நாம எல்லாம் சேர்ந்து பார்க்க போறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நாம எல்லாம் சிவபெருமான திருவடியை சென்று அடைவது என்பது திண்ணம் தானே. அப்படி திண்ணமா இருக்குப்பா. அப்ப நினைச்சுக்கோ, என்னடா சொன்னா ஆனந்து, ஐயோ லூசுப்பைய இப்படி பொய் பொய்யா சொல்லியிருக்கானே, அவன் சொன்னது கொஞ்சம் கூட அவன் சொன்னது என்னமோ நிறைய சொன்னமா தெரிஞ்சு பார்த்தா இவனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய ஒரு கால் சிலம்பினுடைய ஒற்றை மணிக்கு கூட அது போதாது போலயே எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி அமையும் சிவபெருமானுடைய போற்றியாக. போற்றி செய்வது நாம் சிவமாம் தன்மை பெறுவதற்காக. நாம எப்ப சிவமாம் தன்மை பெற முடியும்? சிவபெருமானை பற்றி அறிவு நமக்குள்ள வந்தா. சிவபெருமானை பற்றி எப்படி அறிய முடியும்? போற்றியில தான் சிவபெருமானை பற்றி சொல்றாங்க எல்லாமே. நம்ம 12 திருமுறை என்னதான்? 12 திருமுறைக்கு பேர் என்ன? போற்றிதான் அதெல்லாமே தோத்திரம் சொல்லுவோம் இல்லையா? தோத்திரம் தானே 12 திருமுறையும் தோத்திரம். 14 மெய்கண்ட 14 அந்த நூல்களும் சாத்திரம். தோத்திரம் என்பது போற்றி தான், வேற ஒன்றும் இல்லை. 12 திருமுறையும் போற்றி தான் செய்யும். ஆக இந்த 12 திருமுறையிலையும் நாம கிடைக்கக்கூடியது. அப்போ இப்ப எதற்காக போற்றி செய்கின்றோம்னா 3 பாயிண்ட். முதலாவதாக இந்த ஆன்மா தனிவழிக்கு துணையாக இருப்பது. இரண்டாவதாக இறைவனை கண்டதும் சரியாக போற்றி செய்வதற்காக. பாத்துருக்கீங்களா? பிள்ளைங்களை நல்லா திருக்குறள் போட்டி கத்துக்கிட்டு வச்சுட்டு போய் திருக்குறள் ஒப்புவிக்கிற அந்த இடத்துல விட்டுட்டோம்னா அந்த பிள்ளை கட 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 கடன்னு திருக்குறள் ஒப்புவிக்கும். பாத்துறீங்களா? ஒப்புவிச்ச உடனே அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்க. இப்ப திருக்குறள் கத்துக்காத பிள்ளைய அந்த இடத்துல போய் சேர்த்து விட்டோம்னா, அந்த ஒப்புவித்தல் போட்டியில் சேர்த்து விட்டா என்ன பண்ணோம்? அதுக்கு திருக்குறள் சொல்ல தெரியாது, அது அது மாதிரி பெபன்னு ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இறைவனை கண்டு நாம் போற்றி செய்யணுன்றதுக்காக அவனுக்கு போற்றி செய்வதற்காக. ரைட்டா? முதல் விஷயம் பயந்த தனிவழிக்கு துணை. இரண்டாவது இறைவனை போற்றி செய்வதற்காக. மூன்றாவது சிவமாம் தன்மை அல்லது சிவ அறிவு, சிவ நிறைவு பெறுவது போற்றி செய்வதுதான். புரியுதுங்களா சுவாமி? அப்போ சிவத்தை பற்றி அந்த அறிவு எல்லாமே இந்த போற்றி. சிவன் எப்படிப்பட்டவன்? கையில சூலம் ஏந்திருப்பான், கழுத்துல ஒரு காதுல குண்டலமும் ஒரு காதுல வச்சிருப்பான், நெற்றியில திருநீர் அணிஞ்சிருப்பான், நெற்றியில நுதற்கன் வச்சிருப்பான், சதாமுடி தரிச்சிருப்பான், கங்கை வச்சிருப்பான், மிளிர் கொன்றை வச்சிருப்பான். பாட்டிக்குமா இல்லையா? பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறே. அப்பா உன்னை விட்டுட்டு நான் யாரப்பா நினைப்பேன்? அப்பா உன்னை விட்டுட்டு நான் யார நினைப்பேன்? நீதான் எனக்கு அன்னை, நீதான் எனக்கு தாய், நீதான் எனக்கு தந்தை. உன்னை விட்டுட்டு யார் நினைப்பேன்னு அவர் சொல்றாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? அவனை விட்டுட்டு இந்த எல்லாத்தையுமே நினைக்கிறோம். ஏதோ சாமி செஞ்ச புண்ணியம், நாம செஞ்ச புண்ணியம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2.5 மணி நேரம் எங்க அப்பனை தவிர வேற யாரையுமே நினைக்கிறது இல்லை. புதன்கிழமை 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் எங்க அப்பனை தவிர வேற அங்கேயே உன்னையெல்லாம்
இனி யாரை நினைத்தேனே பெருமானே, வேற யாராவது நினைச்சா அது சரியாகுமா? யாராவது நினைச்சா அது சரியாகுமா சாமி? உன்னை நினைச்சாதான் சரியாகும். ஏன்னா நீதான் வரப்போறேன் கூட. குற்றாலத்தன் துணை இந்த உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்தன் தான் துணையா வரப்போறான். அதனால உன்னையெல்லாம் வினியா யாரையும் நினைக்கிறேன், உன்னை விட்டுட்டு நான் யாரை நினைக்கிறேன். ஆனா நாம என்ன பண்றோம் உலகவியல்ல? நல்லா கவனிங்க. நம்ம அம்மா அப்பாவை நினைச்சா பரவாயில்ல. இன்னும் ஒரு நிமிஷம் கவனிங்களேன், ஒரு நிமிஷம் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா முக்கியமான செய்தி. நாம யார தெரியுமா நினைச்சிட்டு இருக்கோம்? முந்தா நேத்து என் வீட்டுக்கு வந்து என் குடியவே கெடுத்துட்டானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா, அவன் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனையே நினைச்சிட்டு இருப்போம். பாத்துறீங்களா? நமக்கு இந்த கோபத்துல நினைச்சிட்டு இருக்கோம். இவனை கோபத்துலதான் நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ அவன் கெடுதல் பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு. யார நினைக்கணும்? சிவபெருமான நினைக்க வேண்டிய மனசு யார் நமக்கு தீங்கு செய்தானோ அவனைத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும். போன் பண்ணி கேக்குறது பக்கத்துல, என்னங்க எந்திரிச்சிட்டானா? அவன் அங்க இருப்பான், இந்த அம்மா இவன் மதுரையில இருப்பான், அவருக்கு தெரியாதவங்க திருநெல்வேலியில இருப்பான். பக்கத்துல ஒரு ஸ்பை வச்சிருக்கு, ஒருத்தவங்க ஸ்பை வச்சிருக்கு. என்னங்க காலைல எந்திரிச்சிட்டானா அவன்? எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டானா? நான் எந்திரிக்க மாட்டான்னு நினைச்சேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? தோட்டத்து வேலை பார்த்துட்டு இருக்கான். கை காலம் நல்லா இருக்கா? பரவாயில்லையே. இப்படின்னு ஸ்பை வேலையை பாக்குறதுக்கு ஒரு கேமரா வச்சு ஒரு ஆளை வச்சு போன் பண்ணி கேட்டு 24 மணி நேரமும் அவனையே நினைக்கக்கூடிய ஒரு அவநிலையை அடைவதற்கு இல்லாம நமக்கு யாராவது பகை இருக்கா? சிறுவாசனை வந்துட்டோம், நமக்கெல்லாம் யாருக்குமே பகை இல்லையாப்பா. பகை இருந்தாலும் இனிமே பகை வேணான்னு நினைக்கிறேன். பகை வேணான்னு சொல்றது அவனுக்கு நல்லது இல்ல, நமக்கு நாமே செய்கின்ற நல்லது. எப்பா இனிமே எனக்கு பகையா, நீ பகை என் மேல பகை வச்சிருக்கியா? உனக்கு எனக்கு சண்டையா? வாப்பா சாமி, உனையத்தான் முதல்ல தேடுறேன். உனக்கு எனக்கு இனிமே சமரசம். நம்ம 2 பேரும் இன்னைக்கு இனிமே என்னது, நம்ம 2 பேரும் நமக்கு இனிமே தோஸ்து வாப்பான்னு சொல்லி அவனை பேசி அவனுக்கு சரி கட்டி, இனிமே நான் உங்ககிட்ட சண்டை போடலப்பா, பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த பகைய அப்பப்பவே அறுத்து விடுறோம்ல, அது அந்த பகையாளிக்கு நல்லதோ இல்லையோ, இந்த ஆன்மாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த ஆன்மா சிவபெருமான மட்டும்தான் சிந்திக்கும். பகை இருந்தா நீங்க உட்காருங்க, உட்காந்து சிவபூசை பண்ணிருக்கீங்களா? சிவபூசை பண்ணும்போது என்ன தோணும்? கண்ணை மூடி சிவபூசை பண்ணா நமக்கு எதிரியாரும் அவன் தான் கண்ணடிப்பான். பாத்துருக்கீங்களா? நீங்க அந்த அனுபவம் பெற்றிருக்கீங்களான்னு தெரியல. கையில ருத்ராட்ச மாலை ஜபமாலை எடுத்து உருட்டுறப்போ நம்மையும் அதை அறியாம அந்த படுபாகிதான் கண்ணில் வந்து நிற்பான். ஐயோ என்ன பண்றான்னு தெரியலையே. ஆனா பகை என்பவன் ஒருவன் இல்லை என்றால் அந்த பகை நெஞ்சம்தான் இறைவனை விரட்டுகின்ற நெஞ்சம். இந்த பகை நெஞ்சம் தான் இறைவனை விரட்டுகின்ற நெஞ்சம். அதனால பகையற்ற மனதுலதான் இறைவன் என்ன பண்றான், குடியிருக்கிறான். நாம இறைவன், உங்களுக்கு கோவம் வந்துச்சா இறைவன் கூட சண்டை போடுங்க, அப்பதான் இறைவனே நினைச்சிட்டு இருப்பீங்க. நானும் இப்ப திட்டிட்டு தான் வந்தேன். டேய் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? உன்ன பேரறிவாளன்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்க அடியார்கள் கிட்ட. எனக்கு ஒரு நல்ல இன்டர்நெட்டும் நல்ல ஒரு இதுவும் கொடுக்கறதுக்கு உனக்கு என்னடா வந்துச்சு? எங்க அடியார்கள் புதிய அடியார்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, ஓகோ இப்படிதான் திருவாசனை அப்படி இப்படி கட்டாய் தான் நடக்கும்னு சொல்லிட்டு இனிமே வராம உன்னை கேட்காம போயிடுவாங்களே. வந்தவங்களுக்கு நீ இப்படி இந்த மாதிரி ஒரு நிலையை கொடுக்குறிய சாமி, இதெல்லாம் நல்லதா இருக்கா அப்படின்னு 4 வாரம் என்கிட்ட திட்டு வாங்கிட்டான்னா அப்பதான் அவனுக்கு கமர் கட்டு சாப்பிட்ட மாதிரி. அப்புறம் போ திட்டிட்டல, சரி போ உனக்கு தேவையான அதை கொடுத்துக்கிறேன். அவனுக்கு அர்ச்சனை என்கிட்ட திட்டு வாங்குறப்ப சரி. அப்போ ஆனா உன்ன சிவபெருமான் கூட சண்டை போட்டுக்குவேன். அப்பதான் இப்ப பார்த்தாலும் சிவபெருமான் மனசுக்குள்ளேயே இருப்பான், போட்டுக்கிட்டு என்னடா நிக்கிறானே அப்படின்னு சும்மா ஒரு டாக்டிஸ் சொல்றேன். அப்படி நாம நினைக்க வேண்டியது சிவபெருமானை மட்டும்தான். அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கிறேன்? உன்னை விட்டுட்டு நான் யாரையாவது நினைக்க முடியுமாப்பா? நினைக்க முடியுமா? முடியாதுப்பா சுவாமி, முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நிலைக்கு வரவது காரணம் அவர்கள் பல கோடி யுகங்களாக போற்றி செய்வதனாலே அந்த ஆன்மாவில சிவம் என்ன ஆயிடுச்சு, சிவம் முழுவதுமாக நிறைந்து அவர்களுக்கு சிவ உணர்வையும் சிவ அறிவையும் கொடுத்தனால அவர்கள் இந்த பிறவியில யாரையும் நினைக்காம சிவபெருமான் நினைக்கிறாங்க. நாம அதுக்காக நாம மோசம் கிடையாது, நாமளும் போற்றி. அதனாலதான் நாம சிவபெருமான 462 அமர்வுகளாக 462 × 2 போடுங்களேன்,
422 போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 மணி நேரம் 1000 மணி நேரம் பெருமானை சிந்திச்சிருக்கும். இதுல சஷ்டியை விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுட்டோம், எல்லாம் கழிச்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 1000 மணி நேரம்னா எத்தனை? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 10 நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 240 மணி நேரம். 50 நாளைக்கு அப்ராக்சிமேட்டா 50 நாளைக்கு தான் 1000 மணி நேரம் வரும். நினைச்சு பாருங்க, 50 நாளும் ஒரு கணம் மிஸ் ஆகாம சிவபெருமான நம்ம நினைச்சிருக்கோம் இந்த பிறவியில. 50 நாளும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் மிஸ் ஆகாம சிவபெருமான நினைச்சிருக்கோம். யாருக்காவது வாய்க்குமா இந்த வாய்ப்பு? யாருக்காவது வாய்க்குமா இந்த வாய்ப்பு? அது அடியார்களோடு சேருவது. அதனால சிவபெருமானை சிந்திக்கின்ற அடியார் திருக்கூட்டத்துல உட்கார்றதுதான் அறிவு, அதுதான் சிறப்பு, அதுதான் இந்த ஆன்மாவுக்கு வேண்டுவனவே. அதனால இப்ப போற்றிக்குள்ள போயிடுவோம். கதியே போற்றி, கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி. யாராவது பாடணும்? யாராவது பாட முடியுங்களா? கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி. கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி, கடல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லல் அறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி. எத்தனை அழகா இருக்கு இந்த போற்றி. கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி. அதுக்கு அடுத்த வரை சொல்லுங்க சாமி. கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி, கடல் அடைந்தார் செல்லும். அப்போ இறைவனுடைய கடல் அடைந்தவர்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அவனுடைய சரண், இறைவனுடைய திருவடி தான். அதுதான் கதி, அதுதான் கதி. அப்போ கதியே போற்றி அப்படின்றது அவன் திருவடி, அவனை சென்று சேருகின்ற இடம், அதுதான், அதுதான் கதி. அதனால அவன் யாரு? கதி. இப்போ நமக்கு எது நல்லது செஞ்சா அந்த இடத்த போட்டு செய்வோம். சிவபெருமானுடைய திருவடி தான் நமக்கு இடமே, நமக்கு புகழிடம் என்பது சிவபெருமானுடைய திருவடி. அதனால கதியே போற்றி, அவன் திருவடி தான் நமக்கு கதி. கதியே போற்றி. அடுத்து கனியே போற்றி. கனி, கனியே போற்றி. கனி தெரியும். கனி என்றால் என்ன? கனி என்றால் என்ன சாமி? பழம். பழம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா அப்படின்ற மாதிரி பழம். பழம் அப்படின்னா கனிவு அப்படின்றது. கனிவு என்றால் என்னன்னா எல்லாருக்கும் இனிமை தருகின்ற பக்குவத்துக்கு பேரு கனிவுன்னு அர்த்தம். கனிவா பேசுங்க அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் இனிமை தரு, எனக்கு மட்டும் இல்ல. இப்போ நான் பாருங்களேன், நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் அப்படியே பேசுறேன். தெரிஞ்சவங்க மட்டும் பார்த்து நல்லா சூப்பரா வாங்க வாங்க உனக்கு நல்லா இருக்கீங்களா கேட்டு தெரியாதவங்க வாங்க அப்படின்ற மாதிரி போறேன்னு வச்சுக்கோங்களேன். அது கனிவான் கிடையாது, கிடையாது, கிடையாது. எல்லாருக்கும் இப்போ ஆப்பிள் எடுத்திருக்கேன் நானு, ஆப்பிள் தோட்டத்துக்குள்ள போயிருக்கேன். எல்லாரும் காஷ்மீர் டூருக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆப்பிள் வந்து எல்லாருக்கும் பறிக்கிறோம். அந்த ஆப்பிள் பழம் நீங்க சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும், நான் சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும், யாரு சாப்பிட்டாலும் எப்படிதான் இருக்கும்? அந்த நிலைதான் கனிவு. யாருக்கும் இன்பம் தருகின்ற அந்த நிலைக்கு பேரு தான் கனிவு. நாம அப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்? ஒரு சாரருக்கு மட்டும் நாம வந்து கனிவா ரொம்ப இனிமையா இருப்போம். ஆனா எல்லாருக்கும் இனிமையா இருப்போமா? எல்லாருக்கும் இனிமையா இருப்போமா? வீடே தொடர்ந்து இருக்கு, திடீர்னு ஒரு நாய் உள்ளுக்குள்ள வந்துருச்சு. சகதியில நடந்து ஒரு நாய் வீட்டுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்துருச்சு. வீடு அப்பதான் நல்லா வெள்ளிக்கிழமை வாசல்ல நல்லா கூட்டி நல்லா தொடச்சு கிடைச்சு வச்சிருக்கோம். வந்துருச்சு ஒரு நாய். என்ன பண்ணுவோம்? துரத்தி விடுவாங்கயா. இப்பதான் வாசலை கூட்டி வச்சிருந்தேன். இந்த வீட்டுல இருக்கக்கூடிய எரும மாடுகளுக்கு தான் அறிவு இருக்காது, அப்படியே நடந்து வந்து சகதியாகுங்க. நீயும் இதே மாதிரி பண்ணு, உனக்கு என்னதான் பத்தி விடுவோமா இல்லையா? நாய் பத்துவோமா? ஏன்? சரி ஓகே, இப்படி வச்சுக்குவோம். இப்படி வச்சுக்குவோம். திடீர்னு
ஒரு பெரிய ஐஜி போலீஸ் ஆபீசர் கால்ல பூட்ஸோட சகத்தியோட சதக்கு நம்ம வீட்டுல இருக்கு. அப்பதான் வீட்டை வாசல நம்ம பெருக்கி இருக்கோம். வீட்டுக்குள்ள வராரு. யோ நாயா அறிவு இருக்கா இல்லையா? சார் 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 என்ன சார் ஆச்சு? எதுக்கு சார் வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும்? இல்லம்மா சும்மா தெரிஞ்சவங்க, உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்க தெரிஞ்சவர் பார்த்துட்டு போனோம். அப்படிங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி கொடுப்போமா இல்லையா? அதே பூச்சுக்காலு, அதே சகதி, ஐச்சி வந்தா வரவேற்பு, நாய் வந்தா கல்லை விட்டு எரியுது. இதுதான் நம்ம பெற்ற கனிவு. ஆனா சிவபெருமானுக்கு நாயும் ஐஜியும் ஒண்ணுதான். நாய் வந்தாலும் அப்படித்தான், அந்த நாய் அப்படித்தான் கட்டி அணைப்பாரு. ஐஜி வந்தாலும் அப்படித்தான் கட்டி அணைப்பாரு. அவன்தான கனி, அவன்தான கனி. நாம் எல்லாம் ஞானம் என்பதும் அதுதான். எல்லார்கிட்டையும் இனிமையா இருப்பது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருப்பதல்ல, எல்லார்கிட்டையும் இனிமையா இருப்பதற்கு பேர் தான் ஞானம். முருகப்பெருமானும் அப்படித்தான். அதனால ஞான பழமாக இருக்கு. எல்லார்கிட்டையும் கனிவா இருப்பதற்கு பேரு தான் ஞானம். நம்ம ஞானத்தையே டிஃபரெண்டா பார்த்துட்டு இருக்கோம். ஞானம்னா எல்லார்கிட்டையும் கனிவா. கோயில்ல, கல்கத்தா காளி கோயில்ல சாமி கும்பிட போயிருந்தோம். காலில் யாரோ நறுக்குன்னு மிதிச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா அறிவு இருக்கான்னு கேட்க வந்தா பார்த்தா அந்த போலீஸ், அந்த இது போலீஸ் பெரிய பெரிய போடு. என்ன கேட்ட என்ன சொல்ல வந்த அவர் தமிழ்காரர் தான். என்ன சொல்ல இல்ல சார் எனக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்டுக்கிட்டேன் சார். போய் போலீஸ்காரர் காலுக்குள்ள விட்டுட்டேனே, உனக்கு அறிவு இருக்கா? கண்ணுல இருக்கா புடனில இருக்கான்னு கேட்டுக்கிட்டேன் சார் அப்படின்னு. கோபம் யாருக்கிட்ட காட்டக்கூடாதோ அவங்க கிட்ட காட்ட மாட்டோம். காட்ட வேண்டிய நம்மோட கீழே இருக்கவங்க தான் காட்டுவோம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அந்த கனிவான உணர்வு உடையவன் யாரு? சிவபெருமான். அவன் ஈய்க்கும், எறும்புக்கும், நாய்க்கும், பேய்க்கும், கழுகுக்கும், பாம்புக்கும், அசுரர்களுக்கும், ஞானிகளுக்கும், தேவர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே கனிவை காட்டிக்கொண்டே இருப்பதனால அவன் கனியே போச்சு. அதான் கனி, அதான் கனி. சிவபெருமானுக்கு நம்ம கனிகள் வைத்து படைப்போம், பாத்துறீங்களா? கனிகள் வைத்து படைப்போம். என்ன சொல்லுது இந்த பழம்? எப்படி பழம் இருக்கு, வாழைப்பழத்தை பிச்சு வாயில போட்டு கடிக்கிறீங்க, கச்சக்குன்னு கடிக்கிறீங்க. கடிக்கிறப்போ இவன் நிறைய கடிக்கிறான், அதனால இவனுக்கு என்ன பண்ணும்? இனிப்பு சுவையை கொடுக்க கூடாது. இவனுக்கு என்ன பண்ணுவான்? கசப்பு சுவையை கொடுக்கணும். பழம் நினைக்குமா? இவனை ரொம்ப கடிச்சு வைக்கிறான், அதனால இவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? எப்படி கடித்தாலும் அது தன்னுடைய இனிப்பு சுவையை அவர்களுக்கு தருவது போல என்ன செய்தாலும் கனி தன்னுடைய நிலையை மாற்றிக்காது. அதனால கனியே போச்சு. அவன் என்ன செய்வான்? இன்னொன்னு, கனி என்பது உடனே கிடைச்சிடாது. அது பூவாகி, பிஞ்சாகி, காயாகி, கனியாகும். அது போல சிவபெருமான் என்பவன் உடனே கிடைச்சிட மாட்டான். நம்ம பக்குவம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அவன் எப்பயும் கனிதான். நாம தான் என்ன ஆகுறோம்? பூவா, பிஞ்சா, காயா மாறி கொஞ்சம் அப்படியே அவன் கனியை அதனாலதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி. கற்றவர்கள்னு சொல்லியிருக்காங்க. கற்றவர்கள்னா யாரு? இன்ஜினியரிங் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களா? ஐஐடில இன்ஜினியரிங் முடிச்சவங்க கற்றவர்களா? இல்ல எம்பிபிஎஸ் எல்லாம் படிச்சாங்க அவங்க எல்லாம் கற்றவர்கள்? சிவபெருமானை கற்றவர்கள். அதனாலதான் அவங்க கற்றவர்கள்ன்றாங்க. நான் இருக்கிற காலைல என்ன சொன்னேன்? கல்வி. கல்விங்கிறது யாரு? சிவபெருமானை கல்லுவதுதான் கல்வி. தேவையில்லாம ஏன்டா இப்ப படிச்சோம் இருக்கு, படிக்காம இருந்தா ஏதோ ஒரு கோயில்ல சுண்டல் கிண்டல வாங்கிக்கிட்டு என்னத்தையாவது ஒரு இதை போயிருந்துருக்கலாம். ஏதோ படிச்சுட்டுனால இங்க உட்காந்துட்டு இருக்கும் வேணாம் சாமிட்டு இருக்கு. கவனிங்க, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ஒரு கூட பார்த்தாங்க, அவங்கவுங்க போய் உட்காந்துக்குவாங்க. பாத்துக்கீங்களா? யாருக்கும் வீட்டு பட்டாவெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு கிராமத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? வேகமா போவாங்க, ஒரு காட்டை திருத்துவாங்க. காட்டை திருப்பி அவங்கவுங்க அந்த இடத்த பிடிச்சுக்குவாங்க. பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? அங்க இருக்கிற மண்ணை 4 மிதி மிதிச்சு என்ன பண்ணுவாங்க? 4 கல்லை வச்சு வீடெல்லாம் அமைச்சு
அங்க கிடைக்கிற அந்த இதைய வச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே 10 பிள்ளைங்க எல்லாம் வாசல்ல வெளியில தான் படுத்து கிடப்பாங்க, வானத்தை தான் படுத்து கிடக்கணும் எல்லாருக்கும். அந்த 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 மாதிரி இயற்கையான உணவு, இயற்கையான விஷயம், கள்ளம் இல்ல, கபடம் இல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வீடு தான். பெரிய வீடு சின்ன வீடுலாம் கிடையாது. 10 பிள்ளைகளுக்கும் அதே வீடு தான். 2 பிள்ளை வச்சிருக்கவங்களுக்கும் ஒரே வீடு தான். எல்லார் வீட்லயும் காலையில போனா கூழு தான், மத்தியானம் போனா கம்மஞ்சோறு தான், சாயங்காலம் போனா நீராகாரம் தான், சனிக்கிழமை வந்தா பணியாரம் தான், வெள்ளிக்கிழமை வந்தா நெல்லுச்சோறு தான் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்துல மின்சாரத்தை புகுத்தி இந்த வீடு கட்டினா பெரிய ஆளு, கார் வந்து நின்னாதான் பெரிய ஆளு, புள்ள படிச்சாதான் பெரிய ஆளு, படிக்கலைன்னா பெரிய ஆளு. இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பா எடுத்துக்குவேன், மன்னிச்சுக்கணும். ஏன்னா நான் லேட்டா வந்ததுனால இன்னைக்கு நான் அதெல்லாம் முடியாது போட்டு அழிச்சிருக்கேன். நான் 1/4 மணி நேரம் கண்டிப்பா எடுத்துக்குவேன். 10 மணி 10:15 தான் உங்களை நான் விடுவேன். அவன் சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டு. அப்போ மன்னிக்கணும், ஏய் நீ லேட்டா வந்துட்டு எங்க உயிரை வாங்காதுன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு நான் டயத்துக்கு வந்துட்டேன். பெருமான் தான் வந்து இந்த மாதிரி பண்ணான், அவனைதான் நீங்க திட்டணும். அவன் திட்டுறதா இருந்தா அவனை திட்டுங்க, அவனை திட்டுங்க. ஏன்னா போட்டி செய்ய சொல்லிட்டு திட்ட சொல்றேன் அப்படின்னு கேட்காதீங்க. ரைட்டு, நீ திட்டுனாலும் எனக்கு திட்டு, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா நீ அப்படியாவது வைதாலையும் வாழ வைப்பான் கந்த பெருமான்ற மாதிரி அவனை வஞ்சவங்களையும் தமிழால் வையணும். சரி, அப்போ அப்படியெல்லாம் இருந்தனால என்ன கிடைக்கல அவங்களுக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்ல. அவர்களுக்கு முழுமையாக ஒரு எதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஸ்கேல் போடுறோம்ல, இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு ஸ்கேல் போட்டு அது வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வாழ்க்கையெல்லாம் வாழாம இனிமையான வாழ்க்கையும் இறைவனை அறிகின்ற வாழ்க்கையும் வாழ்ந்தனாலதான் சங்கத்தை தமிழ்லாம் அவ்வளவு தமிழ் திருமுருகாற்றுப்படையில இருந்து நமக்கு பெரிய புராணத்துல இருந்து அவ்வளவு பெரிய இலக்கிய நூல்கள் எல்லாம் கிடைச்சிச்சு. அன்னைக்கெல்லாம் 6 மணிக்கு மேல விளக்கு இருக்காது, ரொம்ப தூரம் போக முடியாது, பஸ் இருக்காது, இது இருக்காது. அப்பயே எழுதுனாங்க. இன்னைக்கு எல்லாம் இருக்கு, நம்மளால எழுத முடியல. அதனால இந்த வாரம் நான் எழுதிடுவேன். இந்த வாரம் கண்டிப்பா நான் கண்டிப்பா எழுதிடுறேன். இன்னைக்கு வந்து பெருமானை புகழ்ந்து எழுத வேணும் தமிழ்ல. சரி, அப்ப கனியே போற்றி அப்படின்னா என்னன்னா, இது பக்குவப்பட்டுத்தான் கனியாகும். இறைவன் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பக்குவப்பட்டான். சிவபெருமான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பக்குவப்பட்டான். அதனால எல்லா உயிர்களுக்கும் சமமான, நான் எல்லாருக்கிட்டையும் சில பேர் பாத்தீங்களா சொல்லுவாங்க, நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். கேள்விப்பட்டீங்களா? எல்லாருக்கிட்டையும் உருன்னு விழுவாங்க. கேட்டா நான் ஒரே மாதிரி இருக்கேன் பாரு. நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு வல்லுன்னு விழுகிறது, யார் வந்தாலும் கடிச்சிக்கிறது. யார் வந்தாலும் வல்லுன்னு விழுந்தா நான் கேட்டா, நான் என் பிள்ளையா இருந்தாலும் சரி, பக்கத்து இருக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் வல்லுன்னு. அது பேருக்கு கனிவு இல்ல. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க, ஆனா கனிவா இல்ல, இனிமையா இல்ல. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும், அதே சமயத்துல இனிமையா இருக்கணும். அதுதான் கனி. அந்த கனிவை நான் பெற வேண்டும். என் மனம் இது போல கனிந்து எல்லார்கிட்டையும் சமமான இனிமையான அந்த அன்பை தர வேண்டும் பெருமானேன். ஒவ்வொரு தடவையும் கனியை சிவபெருமானுக்கு வைக்கும். அதுதான் சிவபெருமானுக்கு வைத்து படைப்பதற்கான காரணம். கனி வைத்து படைக்கிறதுக்கான காரணம். ஆனா என்ன பண்றோம்? அதுலயே அந்த வாழைப்பழம் என்ன, எனக்கு அந்த வாழைப்பழம் உனக்கு, ஆப்பிளை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டானே, ஆப்பிளை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டான், வாழைப்பழத்தை போய் என்கிட்ட கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து. ஆக கனிவு என்பது, கனியே போற்றி என்பது, நாம சிவபெருமான்ட்ட அந்த குணம் இருக்கு. சிவபெருமான் இருக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்கணும். ஆமாவா இல்லையா? தலைவன் எவ்வளியோ தொண்டனும் மக்கள் அவ்வளி, தொண்டனும் அவ்வளிதான். அப்ப சிவபெருமான் கனியா இருந்தா நாமளும் கனியா இருக்கும். கனி என்பது என்ன? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்று. அதுதான கனி, அதான கனி. ஒவ்வொரு முறையும் இனி சிவபெருமானுக்கு கனி படைக்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய சங்கல்பம் என்ன தெரியுமா? சாமி, இந்த கனி யார் எடுத்துட்டு போனாலும் அதே தன்னுடைய இனிப்பு சுவையை மாறாம இருப்பது போல இந்த உலகத்துல யார் வந்தாலும் எல்லார்கிட்டையும் நான் இனிமையா இருக்கணும் சாமி. அந்த நினைப்பையும் அந்த மனத்தையும் எனக்குள்ள நீ தரணும். கனியே போற்றி கதியே போற்றி, கனியே போற்றி கதியே போற்றி அப்படின்னு சொல்லி பெருமானை நாம போற்றி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒண்ணை மட்டும் பார்க்கலாம். நதிசேர் செம்சடை நம்பா போற்றி. இதை நான் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம ஒரு வரிக்கே நிறைய நேரம் எழுப்போம். நான் இது கொஞ்சம் 1-2 நிமிஷம் வந்து நிறைவு செய்யறேன். ஏன்னா நான் லேட்டா வந்தாலும் உங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்க விரும்புறேன். ஆக சிவபெருமானுடைய அந்த போற்றிகளை உணரும் போது சிவத்தினுடைய தன்மையை ஓ இப்படியெல்லாம் ஒருத்தர் இருக்கானா, ஓ இப்படியெல்லாம் ஒருத்தனால இருக்க முடியுமா, ஓ அப்படிப்பட்டவன் தான் நம்முடைய தலைவனா, அவங்கிட்டதான் நம்ம போறோமா,
அவனுடைய பார்வையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கமா அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள எழ எழ என்ன ஆகும், அந்த தன்மை எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆகவே அவர்களுடைய கனி, அந்த கற்றவர் அந்த கனி என்பது நாம ஒவ்வொரு முறையும் நாம் செஞ்சுக்கணும். நிறைய பேர் நல்லா கவனிங்க, நான் பாக்குறேன் அடியார்கள் மேக்சிமம் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா சாமிக்கு படைக்கும் போது கண்டிப்பா ஒரு 500 ரூபா நோட்டு, ஒரு 10 ரூபா நோட்டு, சாமிக்கு காசையும் சேர்த்து படைக்கிற ஒரு தன்மை கொங்கு மண்டல மக்களுக்கு நான் ரொம்ப அதிகமா பாக்குறேன். இது என்னன்னோ தெரியல. அன்னைக்கு நான் பாக்குறேன் நம்மளுடைய நம்ம ஐப்பசி மாதம் அந்த பௌர்ணமி என்று அன்னாபிஷேகம் நிகழும் இல்லையா, அன்னாபிஷேகம் நிகழும் போது சாமிக்கு பக்கத்துல சாமிக்கு மேல காசை தான் சொல்லி வச்சிருக்கோம். சில அடியார்கள் பணம் வைக்கிறோம், பணம் வச்சு வழிபாடு செய்யறோம், நல்லதுதான் பணம் வச்சு. ஆனா பணம் என்பது சிவபெருமானுக்கு வஸ்து கிடையாது, அது மாதிரி தெரிஞ்சுக்கு. பணத்தை வச்சு அவனுக்கு வழிபாடு செஞ்சதா எந்த இடத்துலயும் நம்மளா வச்சு, நீங்க நாராயணனுக்கு வேணா வச்சுக்கோங்க, நீங்க மகாலட்சுமிக்கு வேணா வச்சுக்கோங்க, சிவபெருமான் கிட்ட நாம மேக்சிமம் பணத்தை காட்டணும். அவன்கிட்ட அது அவனுக்கு ஆகாத பொருள். எல்லா பூஜையிலுமே வெத்தலை பாக்க வச்சு காணிக்க வைப்பா வர ஒரு பழக்கம் உண்டு இங்க அந்த பக்கம். ஆமா ஆமா, அது மாதிரி காணிக்க வைக்கிற பழக்கம். நம்ம ஏன் காணிக்க வைக்கிறோம் அப்படின்னா, கோவில்ல குருக்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் காணிக்க வைக்கிறோம். இங்க காணிக்க ஏன் வைக்கிறோம் நம்ம வீட்டுல எனக்கு தெரியல. எதுக்காக கோவில்ல போயிட்டு அந்த வெத்தலை பாக்குல, அந்த காலத்துல வெத்தலை பாக்குல வச்சு கொடுத்தாதான் மரியாதை. அதனால அந்த குருக்கள் நமக்கு யாரு அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்களோ அது பண்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கட்டும்ன்றதுக்காக கோவிலுக்கு போனா வெத்தலை தாக்குல அவங்களுக்கு வைக்கிறது நமக்கு வழக்கம். இங்க நம்ம வீட்டுல நம்ம காணிக்கை வச்சு, காணிக்கை யார் எடுக்க போறாங்க? நீங்க யாரு காணிக்கை வைக்க போறீங்க? சாமி எடுக்க போறான்னு வைக்கிறீங்க, அப்போ நம்மளே அது எப்படி அது எப்படி காணிக்கை ஆகும்? நினைக்கிறேன் காணிக்கைன்னா ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு பேரு தான் காணிக்கை. என்ன பண்ணுவாங்க அந்த காணிக்கை காசை? என்ன பண்ணணும்? உண்டியல்ல போடுவாங்க. யாருக்காவது உதவி செய்யுங்க, யாருக்காவது உதவி செய்யுங்க. ஏதாவது ஒரு சேர்த்து நம்ம ஏதாவது பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், காணிக்கைய அங்க வைக்க தேவை, வீட்டுல வைக்க தேவையில்லைன்னு. காணிக்கையாக நீங்க காணிக்கை என்பது உங்களுடைய சொல்றேன். நாங்கெல்லாம் வைக்கிற பழக்கமே இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, வச்சாலும் தவறு இல்லை, அதுக்காக நிறைய ரூபா நூட்டுக்கு. ஆனா அது எது காட்டு நமக்கு என்ன, நம்மள அறியாம என்ன தெரியுமா மைண்ட் செட் வரும்? பணம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம்ன்றது நம்ம அறியாம மைண்ட் செட் வரும். அதனாலதான் முருகனுக்கு சிவபெருமானுக்கு என்ன சொல்லிட்டாங்க, வில்வ இலை காட்டுல ஈஸியா கிடைக்கும், வித்தது கூட கஷ்டமா கிடைக்கும். வில்வ இலை, அருகம்புல்லு ஈஸியா கிடைக்கும், அதுக்கு அவனை போட்டுட்டு போயிடலாம். காசு மாலைன்னு சொல்லவே இல்லை, ஆனா காசு மாலை தான் போடுறோம். இது எதை காட்டுதுன்னா, நம்ம பக்குவம் பெறலன்றதை காட்டுது. நாம வைக்கின்ற அந்த ஆஃபரிங் இருக்கு இல்லையா, சிவபெருமானுக்கு சொல்லுகின்ற ஆடை அணிகலன்கள் எல்லாமே, அது ஆடை அணிகலன் அவனுக்கு வைக்கக்கூடிய, அவன் வச்சிருக்கிற புலித்தோல் ஆடை, கோவன ஆடை, அவன் கழுத்துல போட்டிருக்க கபால மாலை, கழுத்துல போட்டிருக்கிற அந்த அருகம்புல் மாலை, இது எல்லாமே எதை காட்டுதுன்னா நமக்கு எளிமையை காட்டுது, நமக்கு ஆடம்பரத்தையும் பகட்டையும் காட்டக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்முடைய அருளாளர்கள் அப்படி வழிபாடு செய்திருக்காங்க. கோவில்ல கண்டிப்பா காணிக்கை வைங்க, தப்பு இல்லை, கண்டிப்பா கொடுக்கணும், குருக்கள் கொடுக்கணும். அவங்க எல்லாம் இதை நம்பித்தான் இருக்காங்க, அவங்க இருக்கிறனாலதான் கோவில்லாம் இருக்கு, கண்டிப்பா அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனா வீட்டுல நீங்க வைங்க, வச்சுட்டு நல்லா கவனிங்க, வச்சுட்டு அந்த காசை பூரா யாரு கொடுக்கணும்? யாராவது இல்லாதவங்க கொடுக்கணும். இனிமே வைப்பீங்க டேய் யாருக்கோ கொடுக்கணுன்றதுக்காக நான் ஏன்டா வைக்கணும், நான் சும்மாவே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு. இனிமே 500 ரூபாய் கட்டு வைப்போம், ஐயோ படுபாவி 500 ரூபாய் கட்டு வச்சா யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லிடுவானே, இந்த 500 ரூபாய் கட்ட இன்னொருத்தவங்க கொடுக்கறதுக்கு நான் வைக்கல சாமி, நான் உனக்கு 1 ரூபாய் காயின் பண்ணிட்டு வைக்கிறேன், யாராவது கேட்டா 1 ரூபாய் கொடுத்து. என்ன சொல்ல வரேன், 500 ரூபாய் வச்சு 500 ரூபாய் இறைவன் கொடுக்குறாரு. ஐயா எவ்வளவு வைக்கிறோமோ அவ்வளவு கொடுத்துருவோங்க ஐயா. நாங்கெல்லாம் எங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் அருமை, எங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் அப்படி இல்லை, நீங்க யாருமே அப்படி கிடையாது. இருந்தாலும் சில கரெக்ஷன் சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கு, சில கரெக்ஷன் நான் சொல்லணும் இல்லையா, நான் வழிபாட்டுல இதெல்லாம் நீங்க கொஞ்சம் தவறு. ஆட்டோமேட்டிக்கா மனம் என்னாகும், பொருள்ல இருந்து நீங்கும், பொருள் நீங்குவதற்காகத்தான் வழிபாடு. வழிபாட்டிலையும் பொருளையே வச்சு வழிபாடு செஞ்சோம்னா அது இன்னும் பொருளையே கூட்டிட்டு இருக்குன்றதுனால அந்த அளவுல இந்த வழிபாடு செய்யுங்க. கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி அவர்கள் சேரும் கடல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி. இந்த ரெண்டே வார்த்தையில இருக்கிற போற்றியை நம்ம எடுத்துட்டோம், கனியே போற்றி கதியே போற்றி. புரியுதுங்களா? கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி
கடல் கற்பக கனியே போற்றி. ஆமா, கற்றவர் கடல் விழும் சேர்ந்தோர் கதியே போற்றி. அப்ப கனியே போற்றி கதியே போற்றி இந்த 2 வார்த்தைகளும் இருக்கு. நான் கதியே போற்றி போன வாரம் பூரா பார்த்தோம். இந்த வாரம் கனியே போற்றி தான் பார்க்க முடியும். மன்னிக்கணும் சாவிலே, நான் நிறைய போற்றிகள் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இருந்தாலும் இந்த போற்றியினுடைய மகத்துவத்தை சொல்லி இதுக்குள்ள போகணும்னு அடியன் நினைச்சிருந்தேன். அதனால இந்த அளவுல அடியன் அதிக நேரம் எடுத்துக்காம இந்த அளவுல அடியன் நிறைவு செய்கின்றேன். கண்டிப்பா அடுத்த வாரம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாம அடியன் பாத்துக்கிறேன். பெருமான்ட்ட விண்ணப்பம் வச்சுக்கோங்க, நல்லபடியா தொடங்கும் போதே நல்லபடியா தொடங்கணும்னு நீங்க எல்லாரும் விண்ணப்பம் வச்சுக்கோங்க. ஃப்ரைடே இருக்குங்க சாமி, அடுத்த வாரம் இல்ல, ஃப்ரைடே வருகின்ற வெள்ளிக்கிழமை நாம எல்லாரும் திரும்ப இந்த போற்றி கண்டு ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. இந்த போற்றி திருவருள் நாம கவனிக்க நம்ம ஆன்மா அப்படியே தண்ணி விட்டு அலசின மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த முழு போற்றியும் செய்து முடிக்கும் போது சிவம் உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள முழுவதுமாக நிறைந்து நீங்க முற்றறிவுடைய சிவபெருமானை பற்றி நிற்கின்ற அருளை பெறுவீர்கள் என்ற பெரும் செய்தியை சொல்லி இதை கேட்கின்ற அத்தனை அடியார்களுக்கும் பெருமானுடைய பெரும் கருணை என்றும் நிலைத்திருந்து, சொக்கநாதர் மற்றும் மீனாட்சியுடைய கருணை என்றும் நிலைத்திருந்து அவர் வேண்டுகின்ற இகபர பொருள்களை எல்லாம் தந்து அவர்களுக்கு பெருவாழ்வு அளிக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து இத்துடன் நிறைவு செய்கின்றேன் சுவாமி. அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிக்க போறோம். அடியார்கள் நிறைவு செய்துட்டு போயிடலாம். திருச்சிற்றம்பலம். நிறைவு பாடல் அம்மா சுவாமி பிரேமம்மா திருவிழம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மிகின் வாழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடி தாமரை சென்னை மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்க. நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சொன்னா மகிழ்ச்சி. நேற்று போன வாரம் 63 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு 65 பேர் வந்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய அமர்வுல 4 பேர் தான் இருந்திருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் அடியார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்றப்போ அடியன் செய்த பெரிய தவம். இந்த தவம் நல்ல அடியார்களை கூட்டு வைக்குதுன்றனால ரொம்ப மகிழ்ச்சி. செல்வி அம்மா நீங்க பேசலாமா? செல்வி குருவம்மா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? சரி அம்மா, சரி அடியார்கள் ஏதாவது புதிய அடியார்களை யாராவது உங்க தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்லி முடிக்கலாம். உங்களுக்கு 30-40 வினாடி துளிகள் தான் டைம். அதுக்குள்ள நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லலாம். அடியார்கள் எவரேனும் நீங்க கரம் உயர்த்தலாம். கரம் உயர்த்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். தவமணி அம்மா நன்றிங்க சுவாமி. ஏதாவது அடியார்களுக்கு கருத்து இருக்குதுங்களா புதிய அடியார்களுக்கு? சரி, அப்போ அடியார்களுக்கு ஓரளவுக்கு இப்ப இன்னைக்கு நிறைய புதிய அடியார்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் இந்த நம்மளுடைய திருவாசக சிந்தனை குழுமம் இருகரம் கூட்டி வரவேற்கின்றது. தொடர்ந்து அடியார்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் இருந்துக்கணும் அப்படின்னு அடியாங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நிறைவு செஞ்சிடறேன் அடியன். திருச்சிற்றம்பலம். ஆறிரே தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சிறுபேன் ஏறிய மங்கை வாழ்க ஆனை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள் கண்டிப்பா வெள்ளிக்கிழமையும் இது போல சுற்றம் சூழ அடியார்கள் எல்லாம் அருள் செய்யணும்னு சொல்லி அடியன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றி. ஐயா கார்த்தி ஐயாவோட அப்பாவுக்கு